பிராண்டி செய்திகள். ஹார்முஸ் நீர்ச்சந்தியில் துப்பாக்கிச் சூடு, கதறிய இந்திய கப்பல் கேப்டன். சுடாதீங்க, திரும்பி போயிடுறேன். ஈரானின் அதிரடி தடையால் நடுக்கடலில் பதற்றம். ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 20, 2026. சர்வதேச கடல் எல்லையில இப்போ ஒரு பயங்கரமான பதற்றம் நிலவிட்டு இருக்கு பாஸ். ஹார்முஸ் நீர்ச்சந்தியை ஈரான் திடீர்னு பிளாக் பண்ணதால அங்க போன நம்ம இந்திய கப்பல்கள் மேல துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கு. சுடாதீங்க, நான் பின்னாடியே போயிடுறேன்னு இந்திய கேப்டன் கதற ஆடியோ இப்போ வெளியாகி உலகத்தையே அதிர வச்சிருக்கு. இதோ அந்த நடுக்கடல் பரபரப்பின் 7 முக்கிய தகவல்கள். துப்பாக்கிச் சூடு. சனிக்கிழமை அன்னைக்கு ஹார்முஸ் நீர்ச்சந்தி வழியா போன சன்மார் ஹெரால்ட் அப்படிங்கிற இந்திய எண்ணெய் கப்பலை நோக்கி ஈரானிய கடற்படை துப்பாக்கியால சுட்டிருக்காங்க பாஸ். கேப்டனின் அபய குரல். ஈரானிய கடற்படையே, நான் ஸ்டார்போர்ட் பக்கம் திரும்பி பின்னாடியே போயிடுறேன், ப்ளீஸ் சுடாதீங்க, நீங்க தான் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க, இப்போ ஏன் சுடுறீங்கன்னு கப்பல் கேப்டன் ரேடியோல கதறது அந்த ஆடியோல தெளிவா கேக்குது. மறிக்கப்பட்ட பாக்கியலட்சுமி. அதே நேரத்துல யுஏஇலிருந்து வந்த பாக்கியலட்சுமிங்கிற இந்திய சரக்கு கப்பலையும் ஈரானிய புரட்சிகர காவல்படை IRGC மறிச்சு, உங்களுக்கு அனுமதி இல்ல, உடனே வந்த இடத்துக்கே திரும்பி போங்கன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. முற்றிலுமாக முடக்கம். உலகத்தோட மிக முக்கியமான எரிசக்தி வழித்தடமான ஹார்முஸ் நீர்ச்சந்தி வழியா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ஒரு கப்பல் கூட போக முடியாம ஈரான் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க பாஸ். திரும்பி வந்த கப்பல்கள். துப்பாக்கிச் சூடு நடந்ததால சன்மார் ஹெரால்ட் மற்றும் ஜக் அர்னவ் ஆகிய 2 பெரிய இந்திய கப்பல்களும் பாரசீக வளைகுடாவுக்கே பாதுகாப்பா திரும்பி வந்ததா கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் சொல்லியிருக்கு. உயிரிழப்பு இல்லை. நல்ல வேளையா இந்த துப்பாக்கிச் சூட்ல இந்திய மாலுமிகள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல. எல்லாரும் பத்திரமா இருக்காங்க பாஸ். திடீர் தடை ஏன்? போர் நிறுத்தம் மற்றும் கப்பல் போக்குவரத்துல ஈரான் திடீர்னு கட்டுப்பாடுகளை விதிச்சதுதான் இந்த ஒட்டுமொத்த குழப்பத்துக்கும் காரணம்னு சொல்லப்படுது. நடுக்கடல்ல நடந்த இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நம்ம எல்லைக்குள்ள நாம ராஜா, ஆனா மத்தவங்க எல்லைக்குள்ள போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ இந்திய கப்பல்கள் அந்த இக்கட்டான சூழலை தான் சந்திச்சிருக்காங்க பாஸ். ஹார்முஸ் நீர்ச்சந்தியில ஈரான் செஞ்ச இந்த அத்துமீறலுக்கு இந்திய அரசாங்கம் என்ன மாதிரியான பதில் நடவடிக்கை எடுக்க போகுது? இதனால கச்சா எண்ணெய் விலை உயருமா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. சர்வதேச செய்திகள் மற்றும் உலக அரசியலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.